சிஎஸ்கேக்கு ஜிடிக்கு நடுவில் ஒரு ட்ரேட் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாமா? ஜிடி பிரிட்டன் என்ன மாதிரியான பிளேயர்ஸை கேட்க வாய்ப்பு இருக்கு? ஃபுல் டீட்டெயிலாக சாய் கிஷோர் ஹோம்கமிங்கை பற்றி பார்த்துருவோம். அண்ட் சிஎஸ்கேக்கு நூர் அஹமதை சுற்றி எக்கச்சக்க ட்ரேட் ஆஃபர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கா. நூர் அஹமதை நிறைய டீம்ஸ் வந்து அவங்க டீம்ஸ் வந்து இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா? நூர் அஹமதோட மேனேஜர் போட்ட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அவர் எல்எஸ்டிக்கு நூர் அஹமது வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காரா? என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருவோம். அப்புறம் லைக் கொடுத்துருங்க, சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் கைஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் இது ஒரு ஒயிட் வாஷ் லோடிங் போல கூட ஸ்டார்டிங்ல சும்மா வேலையே வந்து பண்றாங்க போல ஐபிஎல் கிரியேட் பண்றதுக்கு. இல்லைன்னா எப்படி இந்த டீம்லாம் இப்படி தோக்குன்னு நினைச்சேன். ஆனா இவங்க உண்மையிலேயே ஆட தெரியல. எஸ் எக்கச்சக்க பிளேம் கேம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஐபிஎல் தான் இது காரணம். ஐபிஎல் ஆடிட்டு சும்மா அதை பார்த்து செலக்ட் பண்ணிட்டா இப்படிதான் வந்து நடக்கும். இன்னொரு பக்கம் ஐபிஎல் தான் இது காரணம் இல்லை, கேப்டன்சி தான் காரணம். சூரியகுமார் ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா இருக்குது. அந்த டீம்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. அதனால வெறும் தோக்கமுமே வந்து பிளான் பண்ணி ஆடுறாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்குனால எந்த தப்பும் இல்லை. அந்த டீம்ல நிறைய ஸ்னேக்ஸ் இருக்காங்க. எப்படி ஹார்திக் பாண்டியா வந்து ஜெயிக்கக்கூடாது மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடினாங்களோ அந்த மாதிரி இந்தியன் டீம் வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி புதுசாக இன்னும் பார்ப்போம். ஸோ இது எக்கச்சக்க பிளேயர் கேம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அது வழக்கம் போல கம்பீர் தான் இது காரணம் போட்டு அடிக்கலாம். என்னெல்லாம் கேட்காதீங்க அடிங்க அப்படின்ற மாதிரி கம்பீர் ஒரு பக்கம். இதில் என்ன காமெடியா இருக்குன்னா டீம் வந்து இன்கன்சிஸ்டண்டாக வந்து ஆடிட்டு யாருக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு முக்கியமான நேரத்தில் வேர்ல்டு கப் அப்போ தொடர்ந்து 3 கிளட்ச் பர்ஃபார்மன்ஸ் போட்டு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த ஒரு பிளேயரை ஒரு 4 மேட்ச் ஒழுங்காக பைலாட்டரில் வந்து ஆடல அப்படின்னு நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னா அவனை இடிச்ச வாங்கினாலே சொல்லிட்டு அப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க சஞ்சு சாம்சனை. பிகாஸ் யாரும் வந்து கன்சிஸ்டண்டாக ஆடல அப்படின்றது எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். சஞ்சுவை மட்டும் சஞ்சு வந்து கன்சிஸ்டண்டாக ஆடல அவர் வந்து ட்ராப் பண்ணி எப்படி நீங்கள் அடுத்த துபாய் சிக்ஸ் இல்லைன்றீங்க ஏஷியன் கேம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கொலாப்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் ஆடுற மாதிரி ஒரு தெரியுது. பட் உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருக்குது. எஸ் சஞ்சு கரெக்டாக ஆடல தான் அக்செப்ட் எல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் வந்து மற்ற பிளேஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தானே சஞ்சு வந்து ட்ரீட் பண்ணணும். அதெல்லாம் சஞ்சு மட்டும் ஒரு ரூல்ஸு, சஞ்சு மட்டும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. அதுவும் சஞ்சு வந்து உங்களுக்கு வேர்ல்டு கப் எதுவும் பண்ணனாலும் பரவாயில்ல. இதை வந்து உங்கள் மானத்தையே காப்பாற்றி கொடுத்த ஒருத்தரை நீங்கள் இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க? எவ்வளோ பிசிசி தானே அப்படி பண்ணுவீங்க. அப்படியே சூரிய வச்சு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆட தெரியல, பேக் ஆஃப் ஷார்ட் பால் வந்து பாடி நெல்லில் போட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. நான் எதுவும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ண விரும்பல கைஸ். அவர் இந்த லெவலில் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். வீக்னஸ் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ சீக்கிரமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரோ நல்லது. அப்புறம் இட்ஸ் அஃபிஷியல் டேஸ் மார்க் த டேட் 12th டிசம்பர் பர்த் ஸ்காட்சர்ஸ் வர்சஸ் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ். நம்ம சேப்பாக்கில் பிபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. என் ஸ்டாக்ஸ்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. டிஎன்சியை வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு, பிசிசி வந்து அப்ரூவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்மே வந்து ஆயிடுச்சு. எஸ் நடக்குது டிசம்பர் 12th. என்ன ஒரே ஒரு மன அழுத்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நைட் மேட்சாக இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு டே மேட்ச். 2:40 வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட டைமிங் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு டைமிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, எக்ஸைட்டிங்காக இருக்குது பிபிஎல் இந்தியாவில். அண்ட் ஆல்சோ பிபிஎல் இந்தியாவில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டைம்லேயும் வந்து ஐபிஎல் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு சில மேட்சஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது இதனால அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னும் நாட்கள் போக தான் வந்து கன்ஃபார்ம் தான் இல்லை அப்படின்றலாம் தெரிய வரும். நீங்கள் நினைக்கிறீங்க பிபிஎல் ஓப்பனிங் மேட்ச் சேப்பாக்கில் போய் பார்ப்பீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நூறு அஹமது விஷயத்துக்கு போவோம். எஸ் கைஸ், இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து ஏதோ வந்து எழுதுறாங்க. இந்த பிளேயர் அந்த டீம் கேட்குறாங்க. சிஎஸ்கே வந்து இந்த பிளேயருக்காண்டி இந்த பிளேயரை கொடுக்க போறாரு அப்படி இப்படின்னு. அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கீழே இருக்க தமிழ் சமயம், மதுரை சமயம் அப்படின்ற இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து எழுதுறாங்க. இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. பட் இவங்களோட கண்ணெல்லாம் வந்து 100 அஹமது சுற்றி தான் வந்து இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். பிகாஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீலங்காவையும் 100 அஹமதையும் எஸ்ஆர்எஸ் கட்டிட்டு இங்கிலீஷ் கிளாஸை வந்து சிஎஸ்கே ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. எஸ் என்னையா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான ட்ரேட்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இல்லை கைஸ். ஆனால் 100 அஹமதுக்கு நிறையா ட்ரேட் ஆஃபர்ஸ் வந்து கட்டி